அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் ஆஷ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.7 பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும் அப்படின்னு கேட்டிருக்கோமா. இப்போ நம்ம இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். ஒரு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை எனில் ஒரு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை எனில் அதன் பொது விகிதங்கள் சமமாக இருக்க வேண்டும். இதுதான் எனது பேசிக்கான ஒரு கண்டிஷன். அதன் பொது விகிதங்கள் சமமாக இருக்க வேண்டும். இப்போ இந்த 5th சம்மில் பெருக்குத்தொடர் 1 -5 25 -125 இதனுடைய பொது விகிதங்களை நாம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு இது T1, இது T2, இது T3, இது T4. ஸோ R ஈக்குவல் டு T2 பை T1, R ஈக்குவல் டு T3 பை T2, R ஈக்குவல் டு T4 பை T3. இதுதான் எனது இப்படி தான் கண்டுபிடிக்கணும் பொது விகிதங்கள். ஸோ தட் இஸ் இப்போ R ஈக்குவல் டு T2 பை T1. ஸோ R ஈக்குவல் டு T2 என்னதுமா -5 பை 1. ஸோ தட் இஸ் -5. ஸோ R ஈக்குவல் டு T3 பை T2. T3 என்னது 25, T2 5 -5. ஸோ தட் இஸ் -5. தென் நெக்ஸ்ட் R ஈக்குவல் டு T4 பை T3. T4 என்னது -125 டிவைடட் பை T3 25 -5. ஸோ இது இப்போ பொது விகிதங்கள் சமமாக இருக்கலாமா, -5 -5 -5. ஸோ இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. ஓகேம்மா. இது என்ன சம்மு? 5th சம். 6th சம் என்னம்மா சொல்லியிருக்கோம்? 6th 120 60 30 80. இது பெருக்கு தொடர் வரிசையா? இது T1, இது T2, T3, T4. பொது விகிதங்கள் R ஈக்குவல் டு T2 பை T1. ஸோ தட் இஸ் 60 பை 120. ஸோ தட் இஸ் 1/2. தென் நெக்ஸ்ட் R ஈக்குவல் டு T3 பை T2. ஸோ 30 பை 60 அப்படி தானம்மா. ஸோ 1/2. R ஈக்குவல் டு T4 பை T3. T4 என்னது 18 பை 30. 18 பை 30 அப்படிங்கச்சுமையா. ஸோ 3/5. பாருங்கள், இது 1/2, இது 1/2. ஓகே, அப்படி தானம்மா. இது 3/5. அப்போ இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அல்ல. என்னது 120 60 30 80 ஒரு பெருக்கு தொடர் வரிசை அல்ல. பெருக்கு தொடர் வரிசை அல்ல. அதுக்கு பிறகு நம்ம 7th சம் எழுதுவோமா. என்னது 16 4 1 1/4. இப்போ இது எப்படி 16 4 1/4 ... இதை T1 எடுங்க, இதை T2, இது T3, இது T4. ஓகேம்மா. ஸோ R ஈக்குவல் டு T2 பை T1, R ஈக்குவல் டு T3 by T2, R equal to T4 by
T3. So R equal to T2 வந்து என்னது 4/16. R equal to 1/4. R equal to 1/4/1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1/4. R வந்து 1/4 and this R equal to 1/4. எல்லா விதங்கள் சமமாக இருக்கு. அப்போ 16, 4, 1, 1/4 ஒரு பெருக்கு தொடர் வரிசை. அம்மா இந்த பெருக்கு தொடர் வரிசையில் பொது விகிதங்கள் சமமாக இருக்கணும். பொது விகிதங்கள் சமமாக இருந்தால் அது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை அப்படி நாம் சொல்கிறோம். ஓகேம்மா? உங்களுக்கு லைவ் கிளாஸில் டியூஷன் எடுக்குன்னா கூட சொல்லுங்கம்மா. நான் வந்து என்ன செய்கிறேன், நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் போடுங்க, நான் லைவாக டியூஷன்லாம் எடுக்கேன். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.